நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வீட்டில் வந்து செட்டப் பண்ணிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புது வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா டிவிக்கான ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதில் வச்சுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபுல் வால்யூமில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு. ஃபுல் வால்யூமில் சூப்பராக இருக்குங்க. பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய HCL அவரோட ஹவுசிங் நல்லா இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா டபுள் மேக்னெட் கூடிய ஒரு 3 இன்ச்சு ஸ்பீக்கர் இருக்கும். இது வந்து அவங்க சின்ன வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால இப்போ நம்ம இந்த இருக்கக்கூடிய 2 ஒயர் செட்டப்பையும் நம்ம கனெக்ட் பண்ணி கஸ்டமர் நம்ம கொடுக்க போகிறோம். இது ஒரு +15 ஒரு ஸ்டீரியோ போர்டு. இதுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பத்தாவது தான். இல்லை நம்ம 6 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 6 இன்ச் வரைக்கும் இந்த போர்டு ட்ரைவ் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாக கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிட்டு இது கேட்டாங்க. நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஹவுசிங்கை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஒயர் வந்து நம்ம சால்டிங் பண்ணி இந்த ஹவுசிங் வழியாக வெளியே எடுத்தாச்சு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய என்ன சொன்ன மாதிரி 3 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெவியான மேக்னெட்டாக இருக்குது. இது ஊப்பர் ஸ்பீக்கராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா இது வந்து ஒரு டம்மி போர்டு. இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 1 ஆம்பியரான டிரான்ஸ்ஃபார்மரும் ஆடியோ போர்டெலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் MP3 பிளேயர் மட்டும், அதாவது இந்த ப்ளூடூத் மாடல் மட்டும் வாங்கி இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் இந்த போர்டை யூஸ் பண்ணி நம்ம ஆன் ஆஃப் வால்யூம் பேஸ் நம்ம யூஸ் பண்ணி இருந்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணதுனால இது தேவையில்லை. இப்போ நான் ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கல. 2 ஒயரில் சால்டிங் பண்ணி அழகாக ரூட்டிங் பண்ணி அந்த ரூட் வழியாக நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு பஸ்ஸரில் வச்சுக்கிறேன். பீப் சவுண்டு வருதான் பார்த்துடலாம். பீப் சவுண்டு வருது. இப்போ நம்ம மினிமம், அதாவது நம்ம தேவை பாருங்கள், மல்டிமீட்டரில் மினிமம் 200 ஓம்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸில் சூஸ் பண்ணிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸில் 200 சூஸ் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் வந்து 8 ஓம்ஸ்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் எந்த ஒரு ஸ்பீக்கர்லேயும் ஓம்ஸ் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி 200 ஓம்ஸில் செலக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டை 4.7 வருதுங்க. அதாவது இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஓம்ஸு 3 இன்ச்சு ஸ்பீக்கர், ஊப்பர் ஸ்பீக்கருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஒயர் ரூம் செட்டப்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்கள். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன நாட்டு போட்டாச்சு. ஏன்னா மாற்றி கொடுக்க மாட்டாங்க. 2 செட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் போட்டு பண்ணியிருக்கோம். ஒயர் உங்களுக்கு மாறாது. ப்ளஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிச்சு போட்டது வந்து ப்ளஸ் கொடுத்துருவாங்க. 2 ரெடி பண்ணியாச்சு. இது என்ன ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் இல்லாத ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி ஸ்பீக்கரே போட்டாச்சு. இதில் என்னாச்சுன்னா, இதில் இருந்த அந்த கம்பெனி ஸ்பீக்கர் என்னாச்சுன்னா ஓஃபர் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்ட பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இது வந்து மல்டிமீட்டரில் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஓம்ஸ் எந்த ஒரு கன்யூட்டி காட்டல, உள்ளே எதாவது கட் ஆகிடுச்சு தெரில. அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து சேல்ஸுக்கு வந்துச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா டெம்பரரியாக பார்த்திங்கன்னா நான் இது ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணி பார்த்து யூஸ் பண்ண செம்மையாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ஹெவியாக கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டோட சூப்பராக இருக்குது. இப்போ இது உள்ள என்ன ஸ்பீக்கர் போட்டிருக்குன்னா, நம்ம கடையில் கிடைக்கிற சாம்கானோட ஊப்பர் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு கடையில் விற்கும் இந்த ஸ்பீக்கருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் உள்ளே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டெம்பரரி. ஏன்னா என்கிட்ட இதாக கையில் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டிஃப்ரெண்ட் காட்டுற பாருங்க, கம்பெனிக்கும் லோக்கலுக்கும் காட்டுற பாருங்க. இது வந்து என் கையில் பார்த்திங்கன்னா இந்த சாம்கானோட ஸ்பீக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீக்கர். எப்படி இருக்கு பாருங்கள். இதுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது ரொம்ப மட்டமாக இருக்குது. சாம்கானோட ஸ்பீக்கர் பற்றி ரொம்ப மட்டமாக இருக்குது. இது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குங்க. இது பொதுவாக புரிஞ்சுங்க, நீங்கள் ஆம்பிளிஃபயர் எங்கே கொடுத்து செஞ்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்குங்க. எவ்வளோ சூப்பரான ஸ்பீக்கர், நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு NCMோட காப்பிரைட் மியூசிக் வந்து ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள்.
ஃபுல் சவுண்டில் வந்து கேட்க முடியல, ஃபுல் வால்யூமாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது மெலடி. சாங் கேட்டால் சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்பீக்கரும் இந்த பேருக்கு மட்டும் வாங்கி போட்டேன்னா சூப்பராக இருக்குங்க. இது நான் நினச்சி பார்க்கவே இல்லை. 200 ரூபாய்க்கு செம ஒர்த்துங்க.